அல்டிமேட்டா உங்க லைஃப்ல உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை. நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு, உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதுதான், அதுல வைக்கிறது தான் மிகப்பெரிய அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் வெற்றி. சமாதி பழகு, சமாதி பழகு, சமாதி பழகு. லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு, தோல்வியா சமாதி பழகு, பிரச்சனையா சமாதி பழகு. திரும்ப திரும்ப பல பேர் போடுற கேள்வி, சாமி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதி பழகுங்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா எனக்கு யாரு சாமி சோறு போடுவாங்க? ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்ரத்தையோட ஹானஸ்டா உங்களை திரும்பி பாருங்க. நேரம் இல்லாததுனாலே நம்ம சமாதி பழகாம இருக்கோம். இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்மளை விடுபடுத்தி உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லாததுனாலையும், இந்த சமாதி பழகிறதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாததுனாலையும், அது நமக்கு ப்ரையாரிட்டின்னு நம்ம முடிவெடுக்காததுனாலையும், அது நமக்கு ப்ரையாரிட்டி எடுத்துக்காததுனாலையும் தான் சமாதி பழகாம இருக்குமே தவிர, ஓ இதை நான் செஞ்சுருந்தா யார் எனக்கு சோறு போடுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கய்யா. அதான் நான் தான் சொல்றேன் இல்லையா, அப்படி சமாதி பழகினா எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு பிரச்சனை இருந்தா கவலையே படாதீங்க. நீங்கள் சமாதி பழகுவதும் ஞானம் அடைவதும் தான் என்னுடைய குறிக்கோள். நான் சோறு போடுறேன் வாங்க, கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன் வாங்க, வந்து சமாதி பழகுங்க, நான் சோறு போடுறேன். இன்னும் சில பேர் கேட்குறீங்க, அங்கேயே உட்காந்துருந்தா என் லைஃபை யார் சாமி கவனிக்கிறது? சரி கவலைப்படாதீங்க, வந்து 1 மாசம் மட்டும் இருங்க, நான் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி சமாதி பழகிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு புது மனிதனா அனுப்புறேன். 1 மாசத்துக்கு அப்புறம் போய் உங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்க. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி போகும்பொழுது 10,000 மடங்கு சிறந்தவராக, நீங்க ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற உங்களுடைய நாள், உங்களுடைய மணி நேரம் 10 மடங்கு உயர்ந்திருக்கும். உங்க கிரியேட்டிவிட்டி 10,000 மடங்கு உயர்ந்திருக்கும். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் உச்சத்துக்கு போயிருக்கும். உங்க உடல் நலம், மனநலம், உயிர் நலம், இது எல்லாமே வேற லெவலுக்கு போயிருக்கும். நீங்களே ஒரு வேற மெட்டல் ஆயிருப்பீங்க. உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிரும். போய் கவனிங்க. 1 மாசத்தை எனக்கு கொடுங்க, இந்த சமாதி பழக வச்சு உங்களுக்கு அனுப்புறேன். உணவு கொடுத்து, தங்குற இடம் கொடுத்து, அனைத்தையும் இலவசமா கொடுத்து, இந்த சமாதி பழகும் அறிவியலை அனுபூதியை கொடுத்து அனுப்பிடுறேன். 1 மாசம் பழகிட்டு போனீங்கன்னா கூட போதும்.